தன் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. பார்க்கிறான் ஒருவன், இத்தனை பெருமை கொண்ட என் இனம் வீழ்ந்தது ஏன்? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா? மகராசர்கள் உலகாளுதன் நிலையாம் எனும் நினைவார். உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வீழி தமிழார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். என் உடன் பிறந்தவர்களே, அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அந்த அடிமை தலையறுக்க ஒருவன் வந்தான். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடனே ஒருவன் விழித்து எழுந்தான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியவா வந்தான். எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டான். சிம்புட் பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்கு நாட்டிற்கு இனி கழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை, பொய் உரைத்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழுந்தான் ஒருவன். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே நம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரவே உன் கையிருப்பை காட்ட எழுந்தான். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்கிறான் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. சாவதை கண்டு செய்வதறியாது சகித்து சகித்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தில் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றான் புரட்சி பாவலன். அவன் பாடிய அத்தனை பாக்களுக்கும் மொத்தமாக உருவம் எடுத்து ஒருவன் வந்தான். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லலை. என் உடன் பிறந்தார்களே, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய இனத்தின் வரலாறு அவன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறந்த கோட்பாடுகள் உண்டு உலகத்திலே. உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன். வீழ்ந்து கிடத்தன் தாய் தமிழ் சமூகத்தை தூக்குவதற்கு குனிந்தான் ஒருவன். எப்படி வந்தான்? என்னரும் தம்பி தங்கைகளே, எப்படி வந்தான்? வறண்ட நிலத்திற்கு மழை போல, பசித்த வயிறுக்கு பால் போல வந்தான். அவன் தாயின் இடுப்பு வழியில் பிறந்தவன் அல்ல, அவன் இனத்தின் வழியில் பிறந்தவன். அவன் பார்வதி தாயின் வயிற்றில் வந்தவன் அல்ல, பைந்தமிழ் தாயின் வரலாற்றின் வந்தவன். அவன் வரலாற்றின் மகன். அவன்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன். தலைவன் என்பவனுக்கு உலகத் தலைவர்களுக்கு இலக்கணமாக இருந்தவன், வாழ்ந்தவன். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். இதுதான் தலைவனுக்கான இலக்கணம். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளியூட்டும் சுடரை போல, வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும், மெழுகுவர்த்தியை போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தவன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்.
என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான், புரட்சியாளன் என்பவன் மக்களை போராட தயார் செய்வான். ஆனால் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற போது மக்களுக்காக போராடிய தலைவனாக இருந்தவன், புரட்சியாளனாகவும் இருந்தவன் அண்ணல் அம்பேத்கர். அதன் பிறகு மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர். யார் பிரபாகரன்? பிரபாகரனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவன் அவரை நேரில் சந்தித்து 2 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அவன் எழுந்து முடிவெடுப்பான், இந்த மனிதனுக்காக, இந்த தலைவனுக்காக, இந்த மனுக்காக நாம் சாகலாம் என்று. யார் அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செல்கிறானோ அவனே முடிவெடுப்பான், இவருக்காக நாம் சாகலாம் என்று. அதுதான் பிரபாகரன். அன்னையின் அன்பிற்கு இணையான பேரன்புக்காரன். அன்னை தமிழ் சமூகத்திற்கு தீங்கென்றால் பெருங்கோபக்காரன். அவன்தான் பிரபாகரன். தமிழரின வரலாற்றில் எண்ணற்ற வீர இன முன்னோர்கள் நமது மூதாதை முருகன் வேலேந்தினான், அருண்மொழி சோழன், அரசேந்திரன், பாண்டிய மண் நெடுஞ்செழியன், சேர சோழன் எல்லாம் வாழேந்தினான். அன்றைக்கெல்லாம் தமிழனுடைய வீரம் மானம் புகழ் பெறவில்லை. அருண்மொழியும் அரசேந்திரன் ஏந்திய வாளும் வேலும் தமிழனுக்கு வீரத்தை பறைசாற்றியதா? இல்லை. பண்டை பெரும்புகள் உடையோமா? இல்லையா. பாருக்கு வீரத்தை சொன்னோமா? இல்லையா. எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா? இல்லையா. எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான் புரட்சி பாவலன். பண்டை பெரும்புகள் உடையோமா? இல்லையா. பாருக்கு வீரத்தை சொன்னோமா? இல்லையா. சொன்னவன் யார்? எங்கள் தலைவன் பிரபாகரனா? இல்லையா. அதான் கேள்வி. வீரப்பெரும் பாட்டன்களும் பாட்டிகளும் ஏந்திய வாளிலும் வேளிலும் உலகம் போய் சேராத தமிழனின் வீரமும் மானமும் நம் தலைவன் பிரபாகரன் தூக்கிய துவக்கில். கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு உலக நாடுகள் எதற்கும் நுழைய முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்றால் எனக்காக அல்ல, என்னையே பார்த்தல்ல, எனக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்துத்தானே ஒழிய. அதுதான் பிரச்சனை. பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற. அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 10 நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்ட்ட சொல்லு, நம்பி விட்டு போறோம்னு சொல்லு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு. 10 நிமிஷம் பேசணுன்றதான் விட்டு போவாங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி? ஒன்றுதான், அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன், தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான். இந்த அவமானங்கள், ஏச்சு பேச்சுக்கள், விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவன் தான். அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை. அவரே சொல்வார், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே.
வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம். அவ்வளவுதான். வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியும் தொட முடியாது. இதனால் தலைவருடைய பிறந்த நாளை போற்றுகிற, மகிழ்ந்து கொண்டாடுகிற தமிழ் சமூக மக்கள் இங்கே பேசிய நம்முடைய தங்கை காளியம்மாள், தம்பி களஞ்சியம், அண்ணன் வினோத் போன்றவர்கள், தங்கை அனீஸ் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தங்கை ஜெனிஃபர், தம்பி துரைமுருகன் எல்லாரும். இப்ப நாம் என்ன செய்வது என்பதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான். அதில் தனித்து போட்டியிடுகிறோம் என்பது தனிச்சிறப்பல்ல, தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. அங்கே தனித்து என்ற வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் தனித்து இல்லை, மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள், அந்த மக்களோடு சேர்ந்து களத்திலே நிற்பவர்கள் நாம் மட்டும்தான். 8 கோடி தமிழ் மக்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.